ஏன்பா சரவணா ஐயரு நான் இந்த வீட்டில் கொடை குளிக்கிறாரு பா சொந்த வீடுப்பா நீ தான் அவன் அப்பாட்ட பேசி எப்படியாவது கல்யாணத்தை முடியணும். சத்தா ஆகட்டும், நீ ஒன்றும் கவலைப்படாத. சரவணா இங்க எதுக்கு இப்போ வந்த? உங்க அப்பா கிட்ட பேச எங்க அப்பா அம்மா வந்துக்கிறாங்க. வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. திவ்யா, இவெல்லாம் யாரு? அம்மா, இவர்தான் சரவணன். அவ இவரோட அம்மா அப்பா. வணக்கம்மா. என்ன விஷயமா வந்திருக்கேள்? உங்க வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டுக்காரா? அம்மா அப்பா கிட்ட. நீங்க கொஞ்சம் இருங்கோ. உள்ள வாடி. இப்போ எதுக்கடி இவெல்லாம் வந்திருக்கா? தெரியலையேம்மா. நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா எங்கடா அம்மா பத்துல இருக்கிற அப்படியோடா வீட்டுக்காரன் வாய் சுத்தலே வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. ஆமா இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் என்னடா செய்தேன்? காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற காலத்து கீழே. யாருக்கு? சரவணா உங்களை அப்பா கூப்பிடுறாரா? வரமா. கிருஷ்ணருக்கு தனியாக ரூம் கொடுத்துக்கிறேன், கவனிச்சியா? பூஜை ரூம் போ. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கங்க. வணக்கம். உக்கார் உக்கார். இந்தாங்க வாங்கிக்கோங்க. வாங்கிக்கங்க, வாங்கி உள்ள வைங்க. அது ஒன்றும் கிடையாது, பழம் தான். வாங்கிக்கங்க. வாங்கிக்கோங்க. ஐயர் நேரத்துக்கு சொக்கப்படாத உட்காந்து நினைக்கிறாரு. உக்காரு. அப்பா இவர்தான் சரவணன். அன்னைக்கு உங்க உயிரை காப்பாத்தினவர். ஓ, இவர் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்த சாரதி அடிச்சு மண்டைய உடைச்சாங்களா? என்னடா செஞ்சீங்க? சாமி, நான் நேரடியாக விஷயத்துக்கு வர்றேன். நீங்கள் ரொம்ப நல்லவர், இந்த குலங்கோத்திரம் ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு ஊர் ஜனம்லாம் பேசிக்குது. அந்த நம்பிக்கையில் என் பிள்ளைக்கு உங்கள் பொண்ணை கேட்டு வந்துக்கிறேன். இன்னும் ஒன்று 2 பேரும் இஷ்டப்பட்டாங்க. அவங்கள நாம தான் பெரிய மனுஷன் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கத்தான். நான் என்ன சொல்கிறதுங்க, மெய்த்தானே விட்ட சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எங்க பழக்க வழக்கமே நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க. நீங்க? நாங்க பீச்சோரமா இருக்கிறவங்க. என்ன ஒண்ணு, நீங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போவீங்க, நாங்க கருமாரியம்மா கோயிலுக்கு போவோம். நேத்து கூட கோயிலாண்ட போயிட்டு வந்தோமே.